பட்டன் பீன்ஸ் குழம்பு. மொச்சை கத்திரிக்காயோட சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்க இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம பட்டன் பீன்ஸ் குழம்பு தான். இதுக்கு தனியாக காய் வைக்கணும் தேவையில்லை. நல்லா தண்ணி குழம்பு மாதிரி வச்சிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வேறு காய் தனியாக தேவையில்லை. அதுக்கு பட்டன் 1 கப் எடுத்து ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன். இதுக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய், பூசணிக்காய் சேர்த்துருக்கேன். இதில் இந்த காய்கறிக்கு வேணும்னா நீங்கள் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், புளி தண்ணி, உப்பு சேர்த்துருக்கேன். இதுக்கு அரைக்கணும்னு அவசியம் இல்லை, மாங்காய் கடைசியாக போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, ரொம்ப சிம்பிளான குழம்புங்க. இப்போ ஒரு ஸ்டவ்வில் மண் சட்டி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா கடுகு 1/2 ஸ்பூனு, சோம்பு 1/2 ஸ்பூனு, சீரகம் 1/2 ஸ்பூனு. அவ்வளோதான். நல்லா முடிச்சு வரட்டும். அடுப்பை இறக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கணும்னா தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியை நல்லா கையாலேயே பிசைஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கி போட்டுட்டு முதல்ல கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து அரைக்கலாம். வாசனைக்காக தக்காளி கொஞ்சம் பாதி வதங்கினோடனே நம்ம பார்த்தா கத்திரிக்காய், பூசணிக்காய், முருங்கைக்காய், அதோட எடுத்து வச்ச பட்டன் பீன்ஸையும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காயெல்லாம் நம்ம குக்கரில் விட்டு இருக்கும்போது குழஞ்சிடும். அதனால் நம்ம இந்த மாதிரி வதக்கி சேர்க்கலாம். கொஞ்ச நேரம் வதக்கிட்ட பிறகு ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி விட்டு கொதிக்க விடலாம். இதை நல்லா வதங்கி வரட்டும், நம்ம பார்க்கலாம். ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். அப்பப்போ நடுவில் எடுத்து கலரி கொடுத்துருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது முழுகிற அளவு தண்ணி விட்டு வேக விட்டுருவோம். இது வெந்த பிறகு தான் நம்ம புளி தண்ணியும் இதுவும் சேர்க்க போகிறோம். இது நல்லா வெந்து வரட்டும், பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காயெல்லாம் நல்லா வெந்து வரணும். காயெல்லாம் சூப்பராக வெந்துடுத்துங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி, குழம்பு மிளகாய்த்தூள், உப்பும் நான் இதிலே போட்டிருக்கேன். இதுவும் நல்லா கொதி விடணும். நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சிட்டு இருக்கும்போது நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடுது. கொதி வரட்டும், நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச மாங்காய் போட்டுக்கலாம்.
இன்னும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு கொதித்து ரெடியாகிடுது. அவ்வளோதான். இதுக்கு நம்ம வந்து தனியாக காய வைக்க வேண்டாம். நான் முன்னாடியே சொன்னேன். இதில் இருக்க காய்கறிகளே போதும். இப்போது கொத்தமல்லி தழையை தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உப்பு எல்லாம் நான் ஏற்கனவே போட்டதால் போடலை, நம்ம பார்த்துட்டு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக உங்களுக்கு பட்டன் பீன்ஸ் குழம்பு ரெடி ஆகிடுது. இது தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே, சாதம் எல்லாத்துக்கும் ஏற்றுது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.